அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை வழங்க வரக்கூடிய நான் தற்போது மே 28 முதல் ஜூன் 3ஆம் தேதி வரை உள்ள இவ்வார ராசி பலனை வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, வீண் பழிச்சொல்லுக்கு செவி சாய்க்காமல் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கதிபதியான செவ்வாய் 3ஆம் வீட்டிலும் 3ஆம் அதிபதி புதன் ஜென்ம ராசியிலும் அமையப்பெற்று புதன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை அடையக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சூரியனானவர் 2இல் இருப்பதால் நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று கோபத்தை குறைத்துக் கொள்வது, குடும்ப உறுப்பினர்களை விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 28, 3 ஆகிய 2 நாட்கள் மிக சிறப்பான பலனை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசி நேயர்களே, எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவானது திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் ஜென்ம ராசியில் சூரியன் 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. அதாவது உங்களுக்கு சூரியனானவர் ஜென்ம ராசியிலும் 2இல் செவ்வாயும் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு என கூற முடியாது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 29, 30, 31 ஆகிய 3 நாட்கள் சந்திரனானவர் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது மிக மிக சிறப்பான அமைப்பாகும். இந்த 3 நாட்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் மிகச் சிறப்பான சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்களானது உள்ளது. மிதுன ராசி நேயர்களே, சிறந்த அறிவாற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கு அதிபதியான புதன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று 3ஆம் வீட்டில் ராகுவானவர் இருப்பது அற்புதமான அமைப்பாகும். 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடன் இருப்பவர்களிடம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதனால் தொழிலில் கூட்டாளியிடம் சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 28, 31, 1, 2 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. கடக ராசி நேயர்களே, எதிலும் கற்பனை திறன் அதிகம் கொண்டு உயர்ந்த லட்சியமும் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரன், 10இல் புதன், 11ஆம் வீட்டில் சூரியனானவர் சஞ்சரிப்பது சகல விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். தொழிலில் லாபகரமான பலன்களை அடைவீர்கள். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் கூட படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட குறைந்து எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 29, 30, 31, 3 ஜூன் 3 ஆகிய 4 நாட்கள் மிக சிறப்பான பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். சிம்ம ராசி நேயர்களே, சூதுவாது அறியாமல் எதிலும் வெகுளியாக மற்றவர்களை நம்பும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கு அதிபதியான சூரியன் 10ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.
செய்தொழிலில் லாபங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது தக்க சமயத்தில் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படுவதற்கான யோகங்களானது இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது மே 28, 31, 1, 2 ஜூன் 1, 2 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த நாட்களில் உங்களுடைய செயல்களுக்கு பரிபூர்ண வெற்றி கிடைப்பதற்கான யோகங்களானது இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு நல்ல பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ஜென்ம ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று 6ல் கேதுவும் 9ல் சூரியனும் சஞ்சரிப்பது தொழில் ரீதியாக நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். பொதுவாக பண விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு செயல்படுவது மிக மிக சிறப்பு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். வீண் செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் குறையலாம் என்பதனால வீண் செலவுகளை குறைப்பதற்கான வழிகளை ஆராய்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 28, 29, 30, 31, 3 ஆகிய 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த நாட்களில் உங்களுடைய செயல்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலா ராசி நேயர்களே, கவர்ச்சியான உடலமைப்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் அதிகப்படியாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியனானவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் குருவானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் வருவதற்கு சின்ன சின்ன தடை தடங்கல்கள் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சனியானவர் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 29, 30, 31, 1, 2 ஆகிய 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் சகல விதத்திலும் மேன்மையான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, சிறப்பான பேச்சு திறமை உங்களிடம் இயற்கையாகவே இருக்கும். உங்களிடம் மற்றவர்கள் பேசி வெற்றி பெற முடியாது. எதிலும் துணிவோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் 7ல் சூரியன் 8ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதி குறைவு உண்டாகும். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று முழுமையாக சந்திராஷ்டம் இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் திங்கள் முதல் படிப்படியாக குறைந்து மன நிம்மதியானது உண்டாகும். சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தால் இந்த வாரம் 31, 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருப்பதால் அந்த நாட்களில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்களானது இந்த வாரத்தில் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, அதாவது எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய நல்ல பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் 6ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று 4ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால்
எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும் என்றாலும் 10ல் குரு இருப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு குறையும். முடிந்தவரை மற்றவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். இந்த வாரத்தில் 29, 30, 31 பகல் 11 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் இந்த 29, 30, 31 ஆகிய 3 நாட்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 28 ஜூன் 3 ஆகிய 2 நாட்கள் மிக சிறப்பான பலனை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசினியர்களே, எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் அதனை எளிதில் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 3ஆம் வீட்டில் சுக்கிரன், 6ல் செவ்வாய், 9ல் குரு சஞ்சரிப்பது மிக மிக சிறப்பான அமைப்பாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான யோகங்கள் கூட இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள் சந்திரனின் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் அந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு நற்பலன்களை தந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். இந்த வாரத்தில் 31 பகல் 11 மணிக்கு பிறகும் 1, 2 ஆகிய 2.5 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் இந்த 1, 2, 31 மதியத்துக்கு பிறகு உள்ள காலங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கும்பராசினியர்களே, அதாவது மற்றவர்கள் மனதை புண்படுத்தாத அளவுக்கு இனிமையாக பேசும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கு அதிபதியான சனியானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்றாலும் 4ல் சூரியன், 8ல் குரு சஞ்சரிப்பது அவ்வளவு நல்ல அமைப்பு என கூற முடியாது. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய அமைப்பு, அலைச்சலை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இந்த வாரத்தில் இருக்கிறது. ஒரு புறம் பண வரவானது சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 29, 30, 31, 1, 2 ஆகிய 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ஜூன் 3ஆம் தேதி அன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 3ஆம் தேதி அன்று சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் உண்டு. மீன ராசினியர்களே, மற்றவர்களிடம் அன்பாக பழகும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியனவர் 3ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று 6ல் ராகு, 7ல் குரு சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். உங்களுடைய பலமும் வலிமையும் கூடும். சகல விதத்திலும் நல்ல காரியங்கள் குடும்பத்தில் கைகூடி மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். சிறப்பான பண வரவுகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கான யோகங்கள் கூட உண்டு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 31, 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருப்பதால் சகல விதத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கான யோகங்களானது உண்டு. நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கான இவ்வாறு ராசி பலனை வழங்கினேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜேவி டிவி, பாரங்கும் பரவட்டும் தமிழ்.